ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்பிக்யூ சிக்கன் வச்சு எப்படி பிரெட் சாண்ட்விச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த சேனல் மை கண்ட்ரி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை அழுத்திங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அண்ட் மேலும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போகிறதுலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கடையில் உங்களுக்கு நியர்பை கடையில் இருக்கிற நல்ல பெஸ்ட் பார்பிக்யூ சிக்கன் வந்து ஏதாவது ஒரு 1/2 kg வாங்கிக்கோங்க. இது நாங்கள் வந்து சூடு இல்லாதனால ஜஸ்ட் டவாவில் வச்சு ரீஹீட் பண்ணுறோம். ஸோ ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சிக்கனை வந்து போன் இல்லாமல் வந்து இப்படி பிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளஷஸ் மட்டும்தான் இருக்கும், சிக்கனுடைய ஃப்ளஷஸ் மட்டும் நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க. பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெஜ் மயோனஸ் டாக்டர் ஒயிட்கர் அப்படின்ற பிராண்டு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் ஒயிட்கர் வெஜ் மயோனஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மயோனஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த பிச்சு வச்ச சிக்கனில் இந்த வெஜ் மயோனஸை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்து இது வந்து நீங்கள் ரொம்ப மயோனஸும் ஊற்றிடாதீங்க அண்ட் கம்மியாகவும் போடாதீங்க. ஜஸ்ட் வந்து அந்த சிக்கன் வந்து எல்லா பீசஸ்லேயும் லைட்டாக படுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இது மாதிரி நாங்கள் மயோனஸ் மிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு டேஸ்ட் வேணும், மயோனஸ் டேஸ்ட் நிறைய வேணும் அப்படின்னா அந்த பட்சத்தில் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ நாங்கள் வந்து இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ வந்து மயோனஸ் வந்து திட்டமாக போட்டுட்டு ஸோ இது மாதிரி கலரில் வரும். அண்டு இன்னும் கூட ஆட் பண்ணுறேன் அண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அன்டில் இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இந்த ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து ஆயிலில் வந்து ஜஸ்ட் இப்படி பொன்னிறத்தில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ ஸ்டஃபிங் பண்ணுவோம் ப்ரெட்டில். ஸோ அதுக்கு வந்து இந்த பார்பிக்யூ சிக்கன் கூட இந்த ஆனியன் ஃப்ரைட் ஆனியன்ஸும் நம்ம வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்பிக்யூ சிக்கன் வித் மயோனஸில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அதை வந்து 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து அதுக்கு 2 சைட்லேயும் நம்ம பட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் பார்பிக்யூ சிக்கன் ஸ்டஃபிங். அதுக்கு மேலே வந்து ஆனியன் ஃப்ரைட் ஆனியன்ஸை நம்ம கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சாண்ட்விச் மேக்கரில் வச்சிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் குக் ஆனால் நல்லா குக் ஆகிட்டும் இந்த பிரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ணி இது உள்ளே வந்து லைட்டாக கொஞ்சம் பட்டர் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அது இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் குக் ஆகணும் அப்படின்னா அந்த சைடை வந்து திருப்பி வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 2 சைடும் குக் ஆகணும். ஸோ அதனால் இந்த பக்கமும் நான் வந்து திருப்பி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நான் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் டன். ஸோ திரும்பியும் இதுக்கு தேவையான விஷயங்கள் பார்பிக்யூ சிக்கன் நமக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை பிச்சு எடுத்துக்கணும், மயோனஸோடு மிக்ஸ் பண்ணிக்கணும், வெஜிடபிள் மயோனஸ். அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் ப்ரெட்டில் பட்டர் தடவி நம்ம சாண்ட்விச் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சாண்ட்விச் மேக்கரில் வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். until that, bye bye. தேங்க்யூ கைஸ். மை கண்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. bye bye.